என்னடா டிஃபன் பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா? அப்ப இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஹெல்த்தியா மட்டும் இல்லைங்க, ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும். இந்த அடை தோசை பண்றதுக்கு 1 கப் இட்லி அரிசி, 1/2 கப் பச்சரிசி, இது கூட துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா கழுவி 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடுங்க. இப்ப இது கூட வரமிளகாய், காஷ்மீரி சில்லி, 4 பல் பூண்டு, கொஞ்சம் சீரகம், சோம்பு சேர்த்து இந்த பதத்துக்கு மாவை அரைச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து லைட்டா வறுத்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் கிளீன் பண்ணி வச்சிருக்க முருங்கை இலையை சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் கொஞ்சமா உப்பு சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு லைட்டா வதக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபுல் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. மாவுல தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கின முருங்கைக்கீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தவா சூடானதும் மாவை ஊத்தி லைட்டா தேய்ச்சி விடுங்க. சுத்தி எண்ணெய் விட்டு பொன்னிறமா வெந்ததும் திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டான முருங்கை அடை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.